எல்ஜி டபுள் டோர் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, மேலே மட்டும் கூலிங் வருது, கீழே சுத்தமாக கூலிங் வரலன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், மேலே காயில் லைட்டாக ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக நகர்த்திட்டு ஃபோனில் கேமரா வச்சு பார்த்தேன், கீழே ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் தான் கீழே என்னது இருக்குன்னு பார்த்தா, மேலே ஏதோ வச்சிருக்கிறாங்க. அது சிந்தி அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகி தண்ணி வெளியே போகாமல் அந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. அதனால் மேலே எதுவும் பொருள் வச்சிங்கன்னா கொஞ்சம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் மேலே பார்த்து வைங்க, எதுவும் சிந்தாம வைங்க. ஏதாச்சும் சிந்திச்சுன்னா பின்னாடி தள்ளாமல் ஃப்ரண்ட்டில் அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். பின்னாடி தள்ளினீங்கன்னா உள்ளே போய் அடைச்சிக்கும், தண்ணி வெளியே போகாது. இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வெளியே வரல, கீழே ஓவராக கீழே கூலிங்கே வரல, மேலே மட்டும் கூலிங் இருக்குன்னா ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. ஆஃப் பண்ணி போட்டு உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஐஸ்லாம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பின்னாடி கீழே கூலிங் வந்துடும். அப்படியும் உங்களுக்கு கீழே கூலிங் வரலன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டுக்கோங்க. நான் ஓரளவு கரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோத்தையும். நான் நடுவில் அந்த கீழே போகிற டக்கில் மட்டும்தான் ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருக்குது, அது மட்டும் எடுக்க முடியல. அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க, நான் எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டேன். அந்த ஒரு நாள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது மெல்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் கீழே கூலிங் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவு அந்த இடத்துல உள்ள அடைச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு நாளுக்கு. உள்ள ஃபுல்லாக அடைச்சிருந்தது. ஆல்ரெடி 4 கப்பு ஊற்றிட்டேன், இது லாஸ்ட் கப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.